பல வருஷத்துக்கு முன்னாடி செல்வ செழிப்போட ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் ஃபுல்லா சூரியகாந்தி மலர்களால சூழப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்துல திடீர்னு மக்கள் எல்லாரும் விவசாயத்தை கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை இல்லாம பயிர்கள் எல்லாமே வாடி போயிடுச்சு. வறட்சி ஏற்பட்டுருச்சு. மக்கள் உணவில்லாம பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல நீலுக்குட்டின்னு ஒரு ஏழை பொண்ணு இருந்திருக்கா. அவ ஒரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு உட்காந்து அவ வீட சுத்தி சுத்தி பார்த்திருக்கா. அப்போ அவ வீடு ஃபுல்லாமே தூசியா இருந்துச்சு. அதை பார்த்து அவ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. அப்போ யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கும் போது அவளோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த கிராமம் ஃபுல்லாவும் சூரியகாந்தி பூக்கள் தான் இருக்குமா. அப்போ அவங்க பாட்டி அவளுக்கு டெய்லி கதை சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு நாள் கதை சொல்லிட்டு இருந்த பாட்டி திடீர்னு ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதை மொத்தமா இருட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை அவளோட மனசுல ஞாபகம் வந்திருக்கு. இப்போ அந்த ஞாபகம் வந்த உடனே அவ வேகமா எந்திரிச்சு ஓடி போய் பாட்டியோட பெட்டியை திறந்து பார்த்திருக்கா. அதுல ஒரு குட்டி பெட்டி இருந்திருக்கு. அது அந்த பாட்டியோட கார்டனிங் பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள ஒரே ஒரு சூரியகாந்தி விதை இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். அந்த விதைய கண்டிப்பா விதைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. வீட்டுக்கு வெளியே ஓடி போய் அந்த விதைய விதைக்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவ விதைய விதைக்கிறத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே இல்லை, விதை விதைக்கிறதுல பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நீலுக்குட்டி நம்பிக்கையை விடாம அந்த விதைய விதைச்சிருக்கா. நாட்கள் ஆயிடுச்சு, வாரங்கள் ஆயிடுச்சு, எந்த மாற்றமும் ஏற்படல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விதையிலிருந்து ஒரு துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த துளிரை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை அவ பொத்தி பொத்தி பாதுகாக்கிறா. அதுக்கப்புறமா என்னாச்சு தெரியுமா? அந்த செடியிலேருந்து ஒரு மொட்டு அந்த மொட்டுலேருந்து ஒரு சூரியகாந்தி பூ வந்திருக்கு. அந்த சூரியகாந்தி பூ பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சூரியகாந்தி பூவோட இதழ்களில் ஒரு குருவி நின்றுக்கிட்டு அழகா பாட்டு பாடிச்சான். அந்த சத்தத்தை கேட்டோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஊர் மக்கள் எல்லாருமே சுற்றி நின்றுக்கிட்டு அந்த செடியை வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சான். குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாரும் அந்த செடியை சுற்றி நின்றுக்கிட்டு பாட்டு பாடுறாங்களாம், டான்ஸ் ஆடுறாங்களாம். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா. சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த மாதிரி ஒரு செடியை பார்த்ததே இல்லையா. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதை பார்த்த பெரியவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பண்ணணும் நம்மளும்னு யோசித்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட சேமித்து வச்சுருந்த விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. விதைச்சோன்னே நாட்கள் போக போக ஒரு விதையாக முளைக்க ஆரம்பித்து அந்த ஊர் முழுக்க மறுபடியும் சூரியகாந்தி செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சா. மறுபடியும் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே மற்ற ஊருக்கு வேலைக்கு போகிறத விட்டுட்டு விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். விவசாயம் பண்ணி அந்த சூரியகாந்தி விதைகளை சேமித்து அதுலேருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை மற்ற ஊரில் விற்று அவங்க அது மூலமாக காசு சம்பாரித்து பணக்காரங்களானாங்களாம். மறுபடியும் அந்த கிராமம் பழையபடி வசதியாயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு நம்ம பண்ணுற ஒரு செயலுக்குமே பலன் இருக்குது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்பிக்கையை விடாமல் விடாமுயற்சியோட செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாமே மாறும். இந்த